பெங்காலினுடைய ஒரு தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவன் அங்க அதிகாரத்துல வந்தாலும் ஒரு மண்ணும் அங்க நடக்காது, ஒரு டெவலப்மெண்ட்டும் நடக்காது. வந்து என்ன கம்யூனிஸ்ட்காரர்கள் செய்தார்களோ அதே மம்தா செய்தார்கள், அடுத்து அதே வந்து பாஜக செய்யும். இது என்னன்னா, இது தங்களுடைய ஆளுகளுக்கு எல்லாம், பாக்கி யாருக்கும் எவனுக்குமே ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பணம் பணம் பண்றதுலயே இருந்தாங்க. அது மம்தா வந்து இன்னும் ஒரு ரோ ஹவுஸ்ல தான் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன், கோர்ட்டு, இந்த செட்டப் இல்லைன்னா பிஜேபினால ஜெயிக்க முடியாது. நாளைக்கு இந்த ஒரு அமித்ஷாவோ மோதியோ சரி நான் ரிட்டையர் ஆயிடுறப்பா அப்படின்னு நினைச்சா அதோட பிஜேபி க்ளோஸ். பிஜேபி நேஷனல் வைட் க்ளோஸுங்க. இங்க தாவேக்கா இருக்கிற பிரச்சனை என்ன? இட்ஸ் 1% பார்ட்டி. விஜய்க்கு வந்து சளி பிடிச்சா கட்சிக்கு வந்து காய்ச்சல் பிடிச்சிரும். அதனாலதான் திமுக வந்து இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கிறது. இந்த வாரிசு அரசியல நம்ம தமிழோட பொருத்தி பார்க்கலாமா சார்? அபிஷேக் பானர்ஜியுடைய வளர்ச்சி என்பது மம்தா பானர்ஜிக்கு ஒரு இடத்துல வந்து அவர்கள் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, வெளியிருக்கிறவங்க எல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதனால வந்து குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கொண்டு வரலாம். ஆனா அவருக்கு வந்து சுத்தமா அரசியல் இதே கிடையாது, அனுபவமே கிடையாது. அரசியல் அனுபவம் ஜீரோ. இந்த முக ஸ்டாலினை தாண்டி யாருமே கட்சியில ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, ஒரு காலத்திலயும் பண்ண முடியாது. யார ராஜ்யசபாக்கு அனுப்பினாரு, யார லோக்சபாக்கு நிறுத்தினாரு, முழுக்க முழுக்க கட்சிக்காரனா தான் இருக்கும். மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க? சாகரிகா கோஷ் யாரு, டெரக் ஓபிரைன் யாரு, சத்ருகுண சின்ஹா யாரு, கீர்த்தி ஆசாத் யாரு? Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மேற்கு வங்கத்துல 3 முறை ஆட்சி கட்டில இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இப்ப தோல்வியத்தில் இருக்காங்க. இந்த ஒரு தோல்விக்கே அந்த கட்சியில குழப்பமான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க உங்க குடும்பத்தை கொண்டு வந்து அரசியல் கலக்குனீங்கன்னா அவ்வளவுதான். ஒண்ணு. ரெண்டாவது வந்து மடியில கனம் இருந்தால் மறுபடியும் அமித்ஷா மோடி உங்களை வந்து இடி ஐடி எல்லாம் வச்சு நடு இரவுல அதே மாதிரி காலங்காத்தால எல்லாம் வந்து ரெய்டு விடுவாங்க. இதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியலன்னா நேரா போய் ஜோதியில போய் ஐக்கியமாயிருங்க. இவ்வளவுதான் மேட்டர். அதாவது நான் முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி இது கட்சி வந்து 98 உருவாகுது, ஜனவரி 98. அதன் பிறகு அதாவது மம்தா வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி அதுக்கு முன்னால ரயில் மினிஸ்ட்ரியில இருந்தாங்க. அவர்கள் வந்து தனக்காக இல்லையென்றால் தனக்கு ஒரு வட்டாரத்தை உருவாக்குறதுக்காக அந்த பதவி வந்து யூஸ் பண்றாங்க. முழுக்க முழுக்க பெங்காலுக்கு இருக்கிற ட்ரெயின் எல்லாம் போடுறது, நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. அப்ப அந்த வட்டாரத்தை உருவாக்கிட்டு இவங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு சரி நாமளும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்கோர்ஸ் போராடுறாங்க. ஒரு 12 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு வந்து 2011 வந்து அதிகாரத்துக்கு வர்றாங்க. 2011 அதிகாரத்துக்கு வந்தோம்னா பெங்காலினுடைய ஒரு தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவன் அங்க அதிகாரத்துல வந்தாலும் ஒரு மண்ணும் அங்க நடக்காது, ஒரு டெவலப்மெண்ட்டும் நடக்காது. இன்னைக்கும் நாம் பேசுகின்ற இந்த கிரைண்டிங் போவர்ட்டி இப்போ வட மாநிலங்கள்ல குறிப்பாக பாலும் தேலும் ஒழுகுகின்ற யூபியிலையும் அதோட செம்மையாக செழிப்பாக இருக்கின்ற பீகார்லயும் நாம் பார்க்கின்ற மக்கள் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவதிப்படுறாங்க இல்லையா? பாஜகவினுடைய அந்த தனித்துவத்தினால, இன்னைக்கு இதுக்கு முன்னால காங்கிரஸினுடைய தனித்துவத்தினால அவதிப்படுறாங்க இல்லையா? அதை விட மோசமான இது வந்து நார்த் பெங்கால்ல பல இடங்கள் நமக்கு பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஊர்ல வந்து எந்த மாதிரி அரசியல் நடக்கும் பாத்தீங்கன்னா, குண்டா அரசியல், ஃபியூடல் அரசியல் மட்டும்தான் நடக்கும். அந்த ஃபியூடல் லார்ட்ஸ்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இல்லைன்னா குண்டா தலைவர்கள், ஒரு காலத்துல ஃபியூடல் லார்ட்ஸ், அதன் பிறகு வந்து குண்டா தலைவர்கள் தான். அந்த குண்டா தலைவர்கள் வந்து பல நபர்கள் வந்து திரிணாமுலுக்கு வந்துடுறாங்க. இதுல கொஞ்சம் இன்டெலெக்சுவலா இருக்கிற ஆளு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட், அது மட்டும் சிபிஎம் அதிகாரத்துல இருந்தது. அப்போ சிபிஎம் கூட நம்ம இருந்தா நமக்கு வந்து பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் வந்து பாஜகல போய் சேர்றாங்க அந்த சமயத்துல. அப்போ பாஜக ஒன்றும் பெரிய ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் திரிணாமுல் அதிகாரத்துக்கு வந்து ஏறத்தாழ ஃபர்ஸ்ட் டேர்ம் முடியும் போதுதான் இந்த மாஸ் மூவ்மெண்ட் வந்து நடக்கிறது. அதாவது கம்யூனிஸ்ட்ல இருந்து அவர்கள் எல்லாம் 2016 தேர்தலுக்கு முன்னால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பலரும் சென்று இதுல பாஜக வந்து இணைகிறாங்க. அப்ப இந்த 3 டேர்ம்ல என்ன வந்து இதுக்கு முன்னாடி இந்த 24 வருட காலமாக இருந்த இது லெப்ட் ஆட்சி செய்ததோ அதேதான் மம்தாவும் செஞ்சார்கள்.
ஒன்னும் எகெயின் பல இந்தியாவில வந்து பொதுவாக ஒரு வளர்ச்சி இருந்திருக்குது. அந்த வளர்ச்சி நம்ம கல்கத்தால பார்க்கலாம், சிலிகுரியில பார்க்கலாம். அந்த மாதிரி சில நகரங்கள்ல வந்து நமக்கு பார்க்க முடிகிறது. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாதுன்றதுதான் உண்மை நிலை. இப்ப என்டையர் பெங்கால்ல வந்து ஒரு சுகாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு என்ன இப்ப நாம வந்து தமிழ்நாட்டுல அடிப்படையாக நாம் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்கின்ற விஷயங்கள் வந்து அங்க வந்து கிடையவே கிடையாது என்பதுதான். அதே மாதிரி ஸ்டேட்னுடைய ரோல் பல இடங்கள்ல வந்து ஸ்டேட் பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. ஒரு ஸ்டேட் என்ற அந்த அமைப்பே பல இடங்கள்ல கிடையாது. எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு இது வந்து பெங்காலினுடைய நிலையா இருக்கிறது. இந்த நிலையில வந்து என்ன கம்யூனிஸ்ட்காரர்கள் செய்தார்களோ அதே மம்தா செய்தார்கள். அடுத்து அதே வந்து பாஜக செய்யும். இது என்னன்னா இது மறுபடியும் இதே லேர்னிங் தானுங்க. முன்னாடி காங்கிரஸ் செஞ்சது அதே வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து அவளை தூக்கி போடுறாங்க. அவர்களும் அதே விஷயங்களை செய்யறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. தங்களுடைய ஆளுகளுக்கு எல்லாம், பாக்கி யாருக்கும் எவனுக்குமே ஒண்ணுமே கிடையாது. ஏன் கிராமத்திலேயானாலும் சரி நகரத்திலேயானாலும் சரி இவர்கள்லாம் செல்வந்தர் ஆயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து பல அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. அதன் பிறகு வருகின்ற திரிணாமுலும் அதே பணியில போச்சு. எல்லாம் பணம் பண்றதுலயே இருந்தாங்க. அதை மம்தா வந்து இன்னும் ஒரு ரோ ஹவுஸ்ல தான் இருக்காங்க. அவங்களை தாண்டி அதனால அவங்களுக்கு பணம் எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இது எளிமை என்பது அவர்களை எளிமையாக வைத்திருக்கிறதுக்கு ஸ்டேட் ஒரு பெரிய விலை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த என்டையர் செக்யூரிட்டியை பண்ணணும், இந்த பல விஷயங்களை செய்யணும் இல்லையா. பெரிய ஒரு கிரௌடட் ஏரியால அவங்க இருந்தனால அவங்களை வந்து சுற்றி அவங்கள ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆச்சு. இதுக்கு அவங்க வேற ஒரு தனியா ஒரு வீட்லயே போய் இருந்துட்டு போயிருக்கலாம். ஒரு முதலமைச்சருக்குன்னு ஒரு ரெசிடென்ஸ் இருக்கு, அந்த ரெசிடென்ஸ்ல போய் இருந்துட்டு போயிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் பலதும் ஃபேக்டர்ஸ். குறிப்பாக அபிஷேக் பானர்ஜியோட வளர்ச்சி அதான் என்னை பொறுத்தவரை பெரிய ஃபேக்டரா இருந்தது. சார் அதிருப்தி எம்எல்ஏக்களுமே அபிஷேக் பானர்ஜி மேலதான் குற்றம் சொல்றாங்க. மம்தா பானர்ஜி மேல எந்த குற்றம் இல்ல, அவங்க தான் இங்க தலைவர்ன்றாங்க. இந்த வாரிசு அரசியல நம்ம தமிழோட பொருத்தி பார்க்கலாமா சார்? இல்ல என்னை பொறுத்தவரை பாருங்க, அபிஷேக் பானர்ஜியினுடைய வளர்ச்சி என்பது அது மம்தா பானர்ஜிக்கு ஒரு இடத்துல வந்து அவர்கள் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, வெளியிருக்கிறவங்க நம்ம வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இல்லை என்றால் நம்ம வந்து நம்பகத்தன்மை இல்லாத நபர்களா இருக்கிறாங்க. அதனால வந்து குடும்பத்துல ஒருத்தர் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் கொண்டு வராங்க. அவங்களுக்கு குடும்பம் கிடையாது. அதனால வந்து அந்த நெவியோ கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆனா அவருக்கு வந்து சுத்தமா அரசியல் இதே கிடையாது, அனுபவமே கிடையாது. இப்போ உதயநிதியோ இப்ப வந்து வேற நபர்களையோ எடுத்தீங்கன்னா அவங்க அந்த அரசியல் குடும்பத்திலேயே இருந்தவங்க. அதாவது டே 1ல இருந்து பிறந்த நாள்ல இருந்து வீட்டுக்கு பல நபர்கள் வருவார்கள் போவார்கள், இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நபர்கள். அபிஷேக் பானர்ஜிக்கு அப்படி கிடையாது. அபிஷேக் பானர்ஜி வந்து வர்றதே வந்து திடீரென்று இவர்கள் நினைக்கிறார்கள் யாராச்சும் நமக்கு நம்பகத்தன்மை இருக்கிற ஆள் வேணும், டெல்லியோட கோஆர்டினேட் பண்றதுக்கு ஆள் வேணும் என்ற அந்த சமயத்துல தான் அபிஷேக் பானர்ஜி வந்து உள்ள வர்றாரு. அப்ப அவருக்கு அரசியல் அனுபவம் 0. அவரை போயிட்டு லோக்சபானுடைய தலைவராக பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளீட், அதாவது நல்லா பேசுகின்ற ஒரு நபர், ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவல் சொல்ல முடியாது, ஒரு பப்ளிக் ஃபிகர், டெரக் ஓபிரையன், கியூசர், நல்ல டிவி பிரசன்ஸ் இருக்கு, அவரை போய் ராஜ்யசபானுடைய தலைவரா பண்றாங்க. அப்போ உங்க கட்சியை வளர்த்தவங்கன்னா என்ன, 98ல இருந்து உங்க கட்சியை வளர்த்தவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அதான் பிரச்சனையா இருந்தது. அதாவது அபிஷேக் பானர்ஜி என்றவர் வந்து அவர் திடீரென்று அதிகாரத்துக்கு வருகிறார். திடீரென்று அதுவும் மம்தா பானர்ஜி முதல்வரான பிறகுதான் அவர்கள் வந்து ஒரு பொருட்டாக, இல்லை என்றால் ஒரு பப்ளிக் ஃபிகராக மாறுகிறார். அதன் பிறகு வந்து ஆசை வருது. என்ன ஆசை வருது, நானும் நின்று ஜெயிச்சு வந்துடலாமேன்னு ஆசை வருது. நின்னாரு, ஜெயிச்சாரு. அப்புறம் எவ்வளவு திமிரு இருக்குங்க. அப்போ அதாவது நீங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து கிடையாது. அதாவது அபிஷேக் பானர்ஜி ஒரு ஸ்ட்ரகிளும் பார்த்து கிடையாது, போய் போலீஸ் கிட்ட அடி வாங்கினது கிடையாது. இதெல்லாம் வாடிக்கையான விஷயம். பெங்காலியானாலும் சரி, கேரளாலும் சரி, பல இடங்கள்ல இருக்கின்ற அரசியல்ல வந்து போலீஸோட அடி வாங்காம நீங்க வந்து தலைவராக முடியாது என்பதுதான் ஒரு ரூலாக இருக்கின்ற ஊர்கள்ல வந்து இவர் ஒண்ணுமே பண்ணாம வந்து தலைவராக வந்து உட்காந்துட்டாரு. அப்ப திமிரு. அதே மாதிரி மம்தா பானர்ஜியினுடைய விசுவாசம். அதனால என்ன பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி பாக்கி இருக்கிற நபர்களை விசுவாசிக்கிறது வந்து நிறுத்தி விட்டார்கள். இல்லை என்றால் அவர்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்க. அது இயற்கையாவே வருங்க. இப்ப வந்து இங்க கூட முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து அவருக்கு ஒரு வளையம் வைத்துக்கொண்டு அது சில நபர்களுக்கு வந்து உடைத்து போக முடியும், பல நபர்களுக்கு போக முடியாது, அவரை அணுக முடியாது. அப்ப மம்தா பானர்ஜியினுடைய இமேஜ் என்ன, நான் வந்து ஒரு வெரி அக்செப்டபிள் எல்லாத்துக்குமான ஒரு தலைவர், எங்கேயும் நான் இருப்பேன், நான் செப்பல் தான் போட்டுப்பேன். அந்த தலைவரை அணுக முடியலன்னா அப்புறம் என்ன பண்றது? அதுதான் முக்கியமான பிரச்சனையா தான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக பலரும் பேசுறதை நிப்பாட்டிட்டாங்க. அது எது மட்டும் நடக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க அதிகாரத்தில் இருக்கும் வரைதான் அது நடக்கும். நீங்க அதிகாரத்திலிருந்து இறங்கி விட்டால் அத்தோடு அது முடிந்து விடும். அதான் நான் பார்த்தோம்.
இன்றைய முதலமைச்சர், மேற்குவங்க முதலமைச்சர் கூட திரிணாமுல் காங்கிரஸோட மம்தா பானர்ஜியோட ரைட் ஹேண்டா தான் செயல்பட்டாரு. அதே போல மேற்கு வங்கத்துல வந்து முதல் முறையா பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒடிசாலையும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இதே போல தமிழ்நாடு, கேரளாவுக்கு சாத்தியமாகுமா சார் இல்ல பாஜக அது வந்து இப்ப அது எப்படி முடியும்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இப்போ சுவேந்து அதிகாரி ஆனாலும் சரி, இல்ல முகுல் ராய் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் வந்து வேற வழி இல்லாம விட்டு போறாங்க. அதாவது மம்தா கூட இருந்தால் இவன் வந்து உட்காந்துருக்கான், இவனுக்கு நாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு விரக்தியினால் விட்டு போன நபர்கள் தான். அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் இங்க வந்து கிடையாது. திமுக செஞ்ச ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் இப்ப வந்து மாய்ந்து விட்டார்கள். இல்லை என்றால் அப்படியே போயிட்டாங்க கட்சியில இருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதை தாண்டி இருக்கின்ற நபர்கள் பாத்தீங்கன்னா, யாருமே இன்னைக்கு வந்து ஒரு மு.க. ஸ்டாலினை சேலஞ்ச் பண்ற இடத்துல கிடையாது. ஒரு தலைவர் கூட கிடையாது இன்னைக்கு. அப்ப குடும்பத்தில் இருக்கின்ற தலைவர்கள் தான் அது வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஒரு இன்னைக்கு வந்து யாரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க? உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓரளவுக்கு கனிமொழியை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது தாண்டி ஒரு 3வது நபரே கிடையாது. பெங்கால் அப்படி கிடையாது. பெங்கால் பெரிய மாநிலம். அதே நேரத்துல வந்து இந்த ரீஜனல் செட்ராக்ஸ், அதாவது அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவரை கடந்து நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. அது மம்தா வந்து அதை விட்டாங்க. மம்தா வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் செல்வாக்கு இருக்கின்ற தலைவர்களை மாற்றி, இல்லை என்றால் அவர்களுடைய மாவட்டங்களை மாற்றி, இல்லைன்னா மாவட்டங்களுடைய அந்த அளவை குறைத்து மீண்டும் பல தலைவர்களுக்கு வந்து இடம் கொடுத்திருந்தால், அதாவது கட்சியில வந்து அவர்கள் வந்து கவனம் செலுத்தி இருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. திமுகவுடைய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம் வெளியே இருந்தாங்க. அந்த 10 வருஷத்துல வந்து கட்சியை கம்ப்ளீட்டாக மு.க. ஸ்டாலினை தாண்டி யாருமே கட்சியில ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒரு காலத்திலயும் பண்ண முடியாது. நான் அது வந்து முன்னாடி இருந்தே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதாவது 2001 கட்சி வந்து ஆட்சி எடுக்கிறது. அதற்கு பிறகு ஒரு ரீவேம்பிங் வருது கட்சியில. அந்த ரீவேம்பிங்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ரீஜனல் செட்ராப்ஸுடைய பவர்ஸை குறைக்கிறாங்க. 2006 அதிகாரத்துக்கு வர்றாங்க. அதனால பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் வரவில்லை. அதாவது எப்போ ஒரு வெற்றி வருகிறதோ அந்த வெற்றியை ஒட்டி ஒரு காலம் வந்து கட்சியினுடைய மறுசீரமைப்பு நடக்காது. தோல்வியை ஒட்டி தான் மறுசீரமைப்பு நடக்கும். அதுதான் ஒரு 10 வருட காலமாக மு.க. ஸ்டாலின் செய்தார். அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கேனரியோ இல்லை என்றால் ஒரு வேல்யூவை வந்து கட்சியிலிருந்து ரிமூவ் பண்ணா கட்சிக்கு பெரிய பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது இன்னைக்கு. அப்போ அவர்கள் அவர்களுடைய சீட்டை வந்து ஜெயித்து விடலாமே தவிர, அதை தாண்டி ஒரு ஒரு பேன் தமிழ்நாடு இன்ஃபுளுன்ஸ் வந்து யாருக்குமே கிடையாது. சோ அதனால இந்த கம்பேரிசன் கிடையாது. இங்க தெர் இஸ் நோ கம்பேரிசன் தான் நான் சொல்றேன். அதே போல வந்து மேற்குவங்க மாநிலத்துல வந்து ஆட்சி செய்த கட்சி ஆட்சியை விட்டு இறங்கினது பிறகு மீண்டும் ஆட்சியை பிடிச்ச வரலாறு இல்லைன்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு மறுபடியும் வர முடியல, இடதுசாரிக்கு வர முடியல. இப்ப திரிணாமுலுமே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குன்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது சொல்றதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதாவது திமுகவை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலினுடைய டிசிஷன்ஸ் எடுத்து பாருங்க. யார ராஜ்யசபாக்கு அனுப்பினாரு, யார லோக்சபாக்கு நிறுத்தினாரு, யார வந்து இதுக்கு நிறுத்தினாரு, எம்எல்ஏ பதவிக்கு நிறுத்தினாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கட்சிக்காரனா தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு வெரி ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். இதுக்காக மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க? சாகரிகா கோஷ் யாரு? டெரக் ஓபிரையன் யாரு? இவர்கள்லாம் வெளியே இருக்கிற நபர்கள். வெளியே இருக்கிற நபர்களே. சத்ருகன சின்ஹா யாரு? கீர்த்தி ஆசாத் யாரு? வெளியிருந்து ஒரு ரூட் இல்லாம, பெங்கால்ல ரூட் கிடையாது. ஒரு காரணம் வேணும் இல்ல, நீங்க வந்து ஒரு ஆளை நிறுத்திருக்க ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் என்ன? சாகரிகா கோஷனுடைய காரணம் என்ன? அப்போ இவர்கள் எல்லாம் வந்து அந்த மேல்தட்டில் இருக்கின்ற நபர்கள். இவர்களுக்கு கிரவுண்டாக ஒரு கனெக்டும் கிடையாது. அதே நேரத்துல மம்தா பானர்ஜியினுடைய அந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து சரி இவர்கள்லாம் வந்தா கட்சி இன்னும் கொஞ்சம் பெரிய கட்சியாக, இல்லை என்றால் இந்த கட்சி வந்து ஒரு நேஷனல் அவுட்லுக்காக மாறும் என்று நினைத்தார்கள் என்று நான் கருதுகிறேன். அவ்வளவுதான். மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு கேன் எடுத்து பாருங்க. இப்ப கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எடுத்து பாருங்க. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வந்து கட்சியில் இருந்தாரு, அப்புறம் வந்து விட்டு போனாரு. 2016 மறுபடியும் வராரு. 10 வருட கால உழைப்பு. அந்த 10 வருட கால உழைப்புல வந்து டெஃபினட்டா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவர் செஞ்சிருக்காரு, ஒழுங்கா செஞ்சிருக்காரு, நன்றாக செஞ்சிருக்கிறார். 2026 அவருக்கு வந்து 10 வருஷத்துக்கு பிறகு வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருகிறது. ராஜ்யசபான்ற ஒரு வாய்ப்பு வருகிறது. அப்படி ஒவ்வொரு நபரையும் வில்சன் எடுத்து பாருங்க. வில்சன் வந்து எத்தனை சட்ட போராட்டங்கள் கட்சிக்காக. அப்ப ஒவ்வொரு நபருக்கும் வந்து திமுக கட்சியை சார்ந்த நபர்கள் மட்டும்தான், திமுகக்காக உழைத்த நபர்களுக்கு மட்டும்தான் அந்த இடமே தவிர, வேற வந்து திடீரென்று வெளியிருந்து ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவல், இல்லை என்றால் இவர் ஒரு நல்லவர், இவரை வந்து ராஜ்யசபா, அவெல்லாம் கிடையவே கிடையாது.
கட்சிக்கு உழைத்தவருக்கு மட்டும்தான் பதவி. இதுதான் மு.க. ஸ்டாலினுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு அவுட்லுக்கா இருக்கிறது. வேற யாருக்குமே பதவி கிடையாதுன்றதுதான். இப்போ பல காலங்கள் வந்து கலைஞர் கூட தினகரன் எடிட்டருக்கு அனுப்புனாரு, ராஜ்யசபாக்கு அனுப்புனாரு, சரத்குமார அனுப்புனாரு. ஆனா அதுக்கு மு.க. ஸ்டாலின் பண்ண மாட்டாரு. அவருக்கு வந்து கட்சிக்கு உழைத்தவர் மட்டும்தான் அந்த அதுக்கு தகுதி இருக்கிறது என்று அவர் நினைக்கிறார். இல்லை என்றால் அதுக்காக ஒரு பெரிய காரணம் இருக்கும். மம்தா பானர்ஜி அங்கேயும் தவறு பண்ணார்கள். இப்போ வந்து ஒருத்தன் வந்து கல்கட்டால உட்காந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தகவல் வந்தா, சரி அவனை டெல்லிக்கு பேக் பண்ணி விட்டுறலாமே அப்படின்னு சொல்லி ராஜ்யசபா சீட் கொடுத்து அனுப்ப வேண்டியதானே, நீ அங்க போய் கத்துன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி திரிணாமுலுக்கு திடீரென்று நேஷனல் ஆம்பிஷன்ஸ் வந்து விட்டது. நேஷனல் ஆம்பிஷன்ஸ் வந்து இவங்க வந்து அங்கங்க வந்து எங்க கேரளால இருக்குங்க திரிணாமுல் காங்கிரஸ், கேரளால திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குன்னு நம்புவீங்களா? கேரளால திரிணாமுலுக்கு என்னங்க சம்மதம் என்னங்க? அப்போ ஒரு கட்சியில இல்லாத நபர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இது அவர் பேர் நம்ம அந்த நிலம்பூர்ல நின்ன ஒரு நபரு, அவர் வந்து ஃபர்ஸ்ட் திமுக வந்து சேரணும்னு பாக்குறாரு. ஏன்னா அங்க எல்லா கட்சியிலும் இருந்துட்டாரு, அங்க இனி இடம் கிடையாதுன்னு சொல்லி திமுக இங்க தலைவர் வந்து பார்த்தாரு, மு.க. ஸ்டாலின் பார்த்தாரு, அவருக்கு எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாரு போல தெரியுது. எப்படிங்க தெலுங்கானால டிஆர்எஸ் சந்திரசேகர் வந்து பிஆர்எஸ் தேசிய கட்சியா மாறினாங்க. ஆமா அதான் இது அதோட மோசங்க. இது கோவால போய் போட்டி போட்டாங்க, கோவா தேர்தல்ல நின்னாங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல மேகாலயா தேர்தல் நின்னாங்க. இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை வந்து நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அங்க எஸ்டாப்ளிஷ் ஆகணும்ல. இவங்க மம்தா நினைச்சிட்டாங்க நாங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம், யாரும் இங்க வர முடியாது என்று நினைத்தார்கள், அதோட போய்விட்டார்கள். ஆனா நீங்க சொன்ன அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்குன்னா அது நாம் வந்து சொல்ல முடியாது. அதாவது இன்னைக்கு திரிணாமுல் இல்லை அதனால நாளைக்கு இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு செயற்கையான ஒரு விஷயமா இருக்கிறது. அதாவது திரிணாமுல்ல இருந்து இப்ப ஆட்கள் எல்லாம் விட்டு போனது ஒரு செயற்கையான விஷயமா இருக்கிறது. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா பார்த்தாங்கன்னா குண்டாஸ் வந்து ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவி கொண்டே இருப்பார்கள். காங்கிரஸ் வந்து சிபிஎம் வந்தாலும், சிபிஎம் வந்து திரிணாமுல் வந்தார்கள், திரிணாமுல் வந்து இப்போ வந்து பிஜேபிக்கு போயிருக்காங்க. அதுதான் இந்த குண்டாஸுடைய ஒரு ப்ரொஃபஷனா இருக்கு. இந்த குண்டாஸ் நாளைக்கு வரமாட்டான்னு இருக்குது. இப்ப நாளைக்கு பிஜேபி நலிந்து விட்டால் இப்ப வந்து இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஹோல்டு கிடையாது, அமைப்பு கிடையாது, காங்கிரஸுக்கு சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கிற நிலைமையில் வந்து இப்ப போனியான ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப இன்னைக்கு திமுகனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்க தமிழ்நாட்டுல? திமுக அதாவது வயசாயிருச்சுன்றாங்க. யாருக்குங்க? மம்தா பானர்ஜிக்கு வயதாகி விட்டது அப்படின்றாங்க. இல்ல அது பரவாயில்ல, அது இன்னொரு தலைவர் வந்துருவாருங்க, அந்த இடத்துக்கு இன்னொரு தலைவர் வந்துருவாரு, அது பிரச்சனை கிடையாது. சரி, இங்க திமுக இன்னைக்கும் ஏன் வந்து இந்த நேற்று நான் அறிவாலயத்துக்கு சென்றிருந்தேன், உங்க இன்டர்வியூ அதனாலதான் பண்ண முடியல. அங்க பெரும் கூட்டம் நேற்றைய தினம், நேற்று ஒன்றும் முக்கியமான நாள் கிடையாது. அப்படி இருந்து கூட தலைவர் வராங்கிறதுக்காக அவ்வளவு கூட்டம் இருக்கிறது, எல்லாரும் நின்று பாக்குறாரு, எல்லாத்துக்கும் வந்து போட்டோ வாய்ப்புகள் கொடுக்குறாரு. அதன் பிறகு வந்து அவர் வந்து போயிட்டாரு, ஏதோ உட்காந்து பேசுறாங்க, அது வந்து போயிட்டாங்க. அப்போ இன்னைக்கும் திமுக வந்து போனியார கட்சி என்று ஏன் நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, வேற ஒரு கட்சியும் கிடையாது. அதனால அதிமுக வந்து இன்னைக்கு நலிந்த கட்சியாக நாம இப்ப நான் வந்து ஓகே பயாஸ்ன்னு எடுத்தா கூட யாரும் அதிமுகவினரே இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க அதிமுக பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதான உண்மை. சோ அந்த ஒரு நிலை இருக்கும்போது இன்னைக்கு திமுக ஒரு போனியான கட்சி. அதே மாதிரி தான் திரிணாமுல் தான் இன்னைக்கு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இன்னைக்கு இருக்கிறது பெங்கால்ல. நீங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் சரி, வதிச்சாலும் சரி, அங்கிருந்து ஆட்களை எடுத்தாலும் சரி, நாளைக்கு மம்தா பானர்ஜி இறங்கி வேலை பண்ண முடிஞ்சால் அவர்களுக்கு நாளைக்கு அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்து விடலாம். ஆனா இந்த செட்டப் இருக்கு இல்லையா, இந்த அதாவது எலெக்ஷன் கமிஷன், கோர்ட்டு, இந்த செட்டப் இல்லைன்னா பிஜேபினால ஜெயிக்க முடியாது. நாளைக்கு இந்த ஒரு அமித்ஷாவோ மோடியோ சரி நான் ரிட்டையர் ஆயிடுறப்பா அப்படின்னு நினைச்சா அதோட பிஜேபி க்ளோஸ். பிஜேபி நேஷனல் வைட் க்ளோஸுங்க. அப்போ அதேதான் இப்ப இங்க தாவேக்கா இருக்கிற பிரச்சனை என்ன, இட்ஸ் 1% பார்ட்டி. விஜய்க்கு வந்து சளி பிடிச்சா கட்சிக்கு வந்து காய்ச்சல் பிடிச்சிரும். அதான் விஜய்க்கு ஒரு சளி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், கட்சியே உட்கார்ந்துரும், கட்சிக்கு காய்ச்சல் வந்துடும். அதான் இங்க நிலைமையா இருக்கிறது. அதனாலதான் திமுக வந்து இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கிறது. எக்ஸாக்ட்லி சேம் ரீசன் இன்னைக்கு அதிகாரத்தில் இல்லைன்னா கூட திரிணாமுல் ஏன் ரெலவெண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக பாஜக என்னைக்கு வந்து சரியும் அன்றைக்கு வந்து நமக்கு இடம் இருக்குங்கிறதுனாலதான் இன்னைக்கு திரிணாமுல் இருப்பாங்க, கம்யூனிஸ்டுக்கு போக மாட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட் இப்ப இந்த ஃபீல்டு ஒர்க்கே மறந்துட்டாங்க. இப்ப எல்லாமே வந்து இந்த டீலிங்ஸ்ல தான் இருக்காங்க கம்யூனிஸ்ட் பூரா. கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் நான் பார்த்ததுதான், அதை விட பெரிய ஒரு அவலமே கிடையாது. ஏங்க இடி ரைடு எல்லாம் ஏதாச்சும் காலத்துல வந்து கம்யூனிஸ்டுக்கு வருமா? அந்த அளவுக்கு காசு வச்சிருப்பாங்களா? வந்த கட்சி ஆபீஸ் தான் வரணும் ரைடு எல்லாம். இப்ப ரிவல் பண்ண லீட் பண்ற பிரதாபே கம்யூனிஸ்ட்ல இருந்து வந்தவர் தான், 2018 ஜாயின் பண்ணவர் தான். அது இன்றைய கம்யூனிஸ்டினுடைய நிலைமையாக பார்க்கணும் நாம. இறுதியா ஒரு கேள்வி வந்து, இப்ப டெல்லிக்கு வந்து இந்தியா அலையன்ஸ் கூட்டணிக்கு வந்து மீட்டிங் வந்து மம்தா பானர்ஜி சென்றிருந்தாங்க. அப்போ வந்து காங்கிரஸோட திருநாமலை இணைக்க போறாங்கன்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சார் இருக்கு சாத்தியமா? காங்கிரஸே கசிய விடுற செய்தி தானே.
இப்ப வந்து திரிணாமுல் வந்து நலிந்து போய் ஒரு கட்சியா இருக்கிறது. காங்கிரஸ் எங்கெங்க இருக்கு பெங்கால்ல? என்ன இருக்கு காங்கிரஸ்ல பெங்கால்ல? அதீர் ரஞ்சன் சௌத்ரி, அவரை சுத்தி ஒரு 10 பேர். இதுதான் காங்கிரஸ். பெங்காலினுடைய காங்கிரஸ் இவ்வளவுதான். அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில வந்து இதே வீக்னஸ் இன்னைக்கு பிஜேபிக்கு இருக்கு. பிஜேபியினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சப்பன் தாஸ் குப்தான்னு சொல்லிட்டு டிவி ஸ்டுடியோல உட்காந்து பேசிக்கொண்ட ஒரு மனிதர் தான் இன்னைக்கு வந்து இந்தியா டுடேல இருந்த ஒரு மனிதர் தான் இன்னைக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உட்காந்து கொண்டு இருக்கிறார். ஏங்க இது விளங்குமா? அதாவது ஒரு நிர்மலா சீதாராமனா போட்டீங்க, ஏன்னா அங்க ஒரு நரேந்திர மோடி இருக்காரு, அமித்ஷா இருப்பாரு, வேலையை பார்த்துப்பாங்க. இந்த சுவேந்து அதிகாரினால என்னங்க எவ்வளவு பண்ண முடியும்? இது ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு வந்து இவரை மாதிரி நரேந்திர மோடி மாதிரி ஒரு 1400 பேர் கொண்ட டீம் எல்லாம் கிடையாது வேலை பண்றதுக்கு. இவருக்கு இருக்கிறதே ஒரு பெரிய லிமிடெட் சர்க்கிள் தான். அப்ப இதே பிரச்சனைகள் எல்லா கட்சியிலும் வர்றதுன்னு தான் நான் சொல்றேன். அப்ப அந்த கட்சிகள் எல்லாம் ஒரு கன்சிடர்ட் டிசிஷன்ஸ் இல்லாம இந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட்ல ஒரு கனெக்டும் இல்லாத நபர்களை கொண்டு வந்து போட்டு, கிரவுண்ட்ல கனெக்ட் இல்லைன்னா நீங்க எப்படிங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்க முடியும்? உங்களுக்கு ஒரு 4 இஷ்யூ உங்களுக்கும் தெரிய வேண்டும் இல்லையா? அப்கோர்ஸ் பல துறைகள்ல இருந்து பல டிமாண்ட்ஸ் வரும். அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் நீங்க பட்ஜெட் பண்றீங்க. அது முதல்வருடைய பெரோகேட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருந்தால் கூட உங்களால ஒரு 4 வார்த்தை பேச முடியல என்றால், விஷயங்களை பத்தி பேச முடியல என்றால், உங்களை நீங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் நிர்மலா சீதாராமன் அதே டிராபேக் தான் இன்னைக்கு வந்து சப்பன் தாஸ் குப்தாலையும் இருக்கு. இதுதான் பிரச்சனை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.